Chapter 4, Exercise 4.1, Question number 1க்கான சொல்யூஷன். Question number 1. A person went to a restaurant for dinner. ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். In the menu card, the person saw 10 Indian and 7 Chinese food items. உணவு பட்டியலில் 10 இந்திய உணவுகளையும் 7 சீன உணவு வகைகளும் இருந்தன. In how many ways the person can select either an Indian or a Chinese food? அதாவது ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை அவர் எத்தனை வகைகள் தேர்ந்தெடுக்க முடியும்? either an Indian food or Chinese food, ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிறப்ப நம்ம இதில் என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சம் ரூலை பயன்படுத்த போகிறோம். அதாவது கூட்டலின் அடிப்படை கொள்கையை பயன்படுத்த போகிறோம். கூட்டல் கொள்கைன்னா என்ன? கூட்டல் விதி. 2 செயல்கள் இருக்குது. ஒன்றை எம் வழியிலையும் இன்னொன்று என் வழியிலையும் செய்தால் ஏதேனும் ஒரு பணியினை ஏதாவது ஒன்று இதுவோ அல்லது அதுவோ, இப்போ ஆர் அல்லது அப்படிங்கிறது யூஸ் ஆனிச்சுன்னா அதில் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். M+N வழிகளில் செய்யலாம். இதை தான் சம் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். கூட்டலின் அடிப்படை கொள்கை, எண்ணுதலின் கூட்டல் விதி அப்படின்னு சொல்கிறோம். Consider 2 tasks which need to completed. The first task can be completed in M ways and second task N different waysல செய்ய முடிஞ்சிச்சுன்னா if this cannot be performed simultaneously, ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, then there are M+N ways doing either task, ஏதாவது ஒன்று, either first one or second one. This is called sum rule of counting. இதை தான் இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்திய உணவுகளை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? 10 இந்தியன் ஃபுட் இருக்குது, அதில் 7 சைனீஸ் ஃபுட் ஐட்டம் இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும், இதுவோ அல்லது ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் M+N. அதே மாதிரி இங்கே 10+7 எவ்வளவு அப்படின்னா 17 வேஸில் நம்ம அந்த ஃபுட்ஸை செலக்ட் பண்ணலாம், உணவு வகைகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர். அடுத்தது அதே போல் செகண்ட் சம், there are 3 types, டாய் கார் அண்ட் 2 types ஆஃப் டாய் ட்ரெயின். அதாவது ஒரு கடையில் 3 விதமான மகிழுந்து பொம்மைகளும் கார் பொம்மைகளும் 2 விதமான தொடர்வண்டி பொம்மைகள் ட்ரெயின் பொம்மையும் இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் எ பேபி கேன் பை எ டாய் கார் அண்டு டாய் ட்ரெயின். ரெண்டுமே வேணும். ஒரு பேபி டாய் காரையும் வாங்கணும், டாய் ட்ரெயினும் வாங்கணும், ரெண்டுமே வேணும். அப்போ ஒரு மகிழுந்து பொம்மையும் வேணும், ஒரு தொடர்வண்டி பொம்மையும் சேர்த்து வாங்கணும். அப்படின்னா எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதில் அண்டு இருக்குது நடுவில். அண்டுனா ரெண்டுமே வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். இதுக்கு நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். பெருக்கலின் விதி. ஒரு செயலை செய்ய 2 படிநிலைகள் உள்ளன. ஒரு டாஸ்க்கு கம்ப்ரைசஸ் 2 ப்ரொசீஜர்ஸ். 2 ப்ரொசீஜரில் செய்யலாம். ஒன்றை M டிஃப்ரெண்ட் வேஸ்லையும் இன்னொன்று N டிஃப்ரெண்ட் வேஸ்லையும் செஞ்சோம்னா அந்த செயலை டோட்டலாகவே அந்த செயலை M×N வழிகளில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்னது பெருக்கல் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. A task comprises 2 procedures. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் M டிஃப்ரெண்ட் வேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட் ப்ரொசீஜரில் கேன் பி டன் இன் N டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னா then the total number of ways completing the task is M×N. பட் போத் 2 ப்ரொசீஜரையும் செஞ்சு முடிச்சாதான் 2 படிநிலைகளையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த டாஸ்க் முடியும். அப்படிங்கிறதுனால M வயசில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும், N வயசில் ஒன்று. அப்போ போத் தம் ப்ரொசீஜர் ரெண்டையுமே நம்ம முடிச்சாதான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அப்படிங்கிறப்ப அது எத்தனை வயசில் செய்யலாம்னா M×N வழிகளில் செய்யலாம். M×N வேஸ், M×N வேஸில் செய்யலாம். இது மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆர் ப்ராடக்ட் ரூல்னு பேர், பெருக்கல் விதி. இதை தான் இந்த சம்மில் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்டில் 3 இருக்குது, செகண்டில் 2 இருக்குது. அதாவது 3, 2. அப்போது போத் ரெண்டுமே வேணும். அப்படிங்கிறப்ப இந்த சம்முக்கு என்ன பண்ணலாம் ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை 3 வயசுலையும் செகண்ட் இதை 2 வயசுலையும் செய்யலாம்னா போத் ரெண்டுமே வேணுங்கிறதுனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 × 2 6 வயசில் அந்த டாய்ஸை செலக்ட் பண்ணலாம். எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்னா 6 வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது செகண்டுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் ஒன், how many 2-digit number can be formed using the digit 1 2 3 4 5 without repetition of digits. அதாவது 1 2 3 4 5 என்ற இலக்கங்களை
மட்டும் பயன்படுத்தி திரும்ப வராத முறையில் பயன்படுத்தி எத்தனை 2 இலக்க எண்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இது தேர்டு பார்ட்டு. இப்போ 2 டிஜிட் நம்பர்னால் எத்தனை டிஜிட் இருக்கும்? 2 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ அதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டை வந்து இந்த ஃபஸ்ட் பாக்ஸ்லையும் செகண்ட் டிஜிட்டை செகண்ட் பாக்ஸ்லையும் நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ இது யூனிட் டிஜிட், இது 10th டிஜிட். அப்போது ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் நம்ம இன்புட் பண்ணால் 1 2 3 4 5 எது வேணாலும் இருக்கலாம். நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணலாம். அப்போ வித்தவுட் ரிப்பீட்டிஷன் ஆஃப் டிஜிட்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 1ஆம் இலக்கத்தில் எத்தனை வழிகளில் நிரப்பலாம்னா 5 வழிகளில் நிரப்பலாம். வித்தவுட் ரிப்பீட்டிஷன், அதாவது திரும்ப வராத முறையில் பயன்படுத்துறதுனால முதல்ல என்ன வரும்னா கடைசியாக போட்ட நம்பர் போடக்கூடாது. அப்போ 5ல் 1 அங்கே போட்டாச்சுன்னா அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 குறையும். அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸில் ஃபில் பண்ணலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், இப்போ எத்தனை எண்களை உருவாக்கலாம் அப்படின்னா 4 × 5 எவ்வளோதுன்னா 20 நம்பர்களை உருவாக்கலாம். இலக்கங்கள் திரும்ப வராத முறையில் 1 2 3 4 5 மட்டும் யூஸ் பண்ணி 2 டிஜிட் நம்பர் 2 இலக்க எண்களை எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடும். இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். இதில் ஃபஸ்ட்டுக்கு சம் ரூல் யூஸ் பண்ணால் அடுத்தது ப்ராடக்ட் ரூல், அடுத்தது வந்து 2 இலக்க எண்ணா 2ஐயும் நம்ம உருவாக்கணுங்கிறதுனால இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு இங்கே 1 குறையுது. என்ன காரணத்தினால அங்கே யூஸ் பண்ணதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால 5 × 4ன்னு கூட எழுதலாம். அதனால் நமக்கு 20 நம்பர்ஸ் கிடைக்குது, 20 எண்கள் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். அடுத்து 4th பார்ட். தி பர்சன் என்டர் இன்டு எ கான்ஃபரன்ஸ் கால் இன் விச் தே ஆர் 10 seats. In how many ways they can take their seats? 10 இருக்கைகள் உள்ள ஒரு அரங்கில் 3 பேர் நுழைகிறார்கள். எத்தனை வழிகளில் அவர்கள் அந்த இருக்கையில் அமரலாம்? இப்போ முதல் நபர் வராரு, அவருக்கு முன்னாடி இந்த எத்தனை இருக்கைகள் இருக்குன்னா 10 இருக்கைகள் இருக்குது, அதாவது 10 seats இருக்குது. அதில் எதில் வேணாலும் அவர் உட்காரலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபார் த ஃபஸ்ட் பர்சன் வந்து எவ்வளோதுன்னா 10. அடுத்து 2வது நபருக்கு வந்து முதல் நபர் வந்து ஒரு சீட்டில் உட்காந்துட்டார் அப்படின்னா மற்ற சீட்டுகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 9 தான் இருக்கும். அப்போ அதுதான் அவருக்கு உள்ள சாய்ஸ். அப்போ அவருக்கு வந்து எத்தனை சாய்ஸ் இருக்குன்னா 9. அடுத்தது இப்போ மூன்றாவது நபர் வந்து முதல் 2 நபர்கள் உட்கார்ந்தது போக மீதம் இருக்கக்கூடிய 8 இருக்கைகளில் எதில் வேணாலும் உட்காரலாம். அப்போ 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது இந்த 3 பேரும் உட்காரணும் அப்படின்னா அதோட வழிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது யார் வேணாலும் முன்னாடி வரலாங்கிறதுனால இதில் வந்து நமக்கு இது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்குது. அப்போது 8 9s are 72 × 10 720. அப்போ 720 வேஸில் அவங்க வந்து அவங்களுடைய இருக்கையில் அமரலாம். 720 வழிகளில் அவர்கள் இருக்கையில் அமரலாம் அப்படிங்கிறது இந்த 4th பார்ட்டுக்கான ஆன்சர். அடுத்தது 5th one. In how many ways 5 person can be seated in a row? 5 பேர் ஒரு வரிசையில் எத்தனை வழிகளில் அமர வைக்கலாம்? 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு வரிசையில் உட்கார வைக்கணும். அப்போ முதல் இடத்துல வந்து 5 பேரில் யார்? அப்போ 5 வாய்ப்புகள் இருக்குது. 2வது முதல் நபரை தவிர பாக்கி உள்ளவர்கள். அடுத்து 4 பேர் யார் வேணாலும் உட்கார வைக்கலாம். அடுத்தது 3 பேர், அடுத்தது 2 பேர், அடுத்தது 1. அதாவது போக போக நபர்கள் எண்ணிக்கை குறையுது. முதல்ல நிற்கிறதுக்கு 5 வாய்ப்புகள், 2வதாக 4, அடுத்தது 3, கடைசியாக மிச்சம் இருக்கிறவங்க கடைசியாக நிற்பாங்க. அப்போ இதுதான் அதற்கான எல்லாத்தையும் நிற்க வைக்கணும், 5 பேரையும் நிற்க வைக்கணும். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5 4s are 20, 20 × 3 60, 60 × 2 120. அப்போ 120 வேஸில் நம்ம அமர வைக்கலாம், அதாவது 120 வழிகளில் அமர வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த 5th பார்ட்டுக்கான ஆன்சர். இப்போ இது வரைக்கும் நம்ம 5 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் சம் ரூல், ப்ராடக்ட் ரூல், அதாவது கூட்டல் கொள்கை, பெருக்கல் கொள்கை ரெண்டுமே பயன்படுத்திக்கிறோம். எல்லாமே ஈஸியான கணக்குகள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.